கிடையாது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே இருந்து வந்த அந்த பொதுக்குழுவில் கூடியிருந்தவர்களை பார்த்து நான் புலகமுற்றேன். இந்த சமூகம் முழுவதுமாக கெட்டுவிடவில்லை என்பதை நான் நேரடியாக புரிந்து கொண்டேன். ஒன்றுமில்லை நண்பர்களே, செயின்ட் ஜோசப் கல்லூரியில், திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இங்கே குழுமி இருக்கிறார்கள். காந்திய மக்கள் இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் 68 மாணவர்களோடு இங்கே வந்தார். 68 மாணவர்களை அழைத்துக் கொண்டு வந்தார். விவேகானந்தர் புதிய இந்தியாவை படைக்க 100 பேர் கேட்டான். எனக்கு 68 பேர் இப்பொழுதே கிடைத்து விட்டார்கள். இந்த மாணவர்கள் படிப்பவர்கள், இளம் பருவத்தில் இருப்பவர்கள், மதுவின் போதைக்கு ஆளாக கூடியவர்கள் என்று யாரை சொல்கிறீர்களோ, போதை மருந்துக்கு இரையாக கூடியவன் என்று எவனை சொல்கிறீர்களோ, நடிகர்களுக்கு பின்னாலே செல்லக்கூடியவர்கள், கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்யக்கூடியவர்கள் என்று யாரை பழிக்கிறீர்களோ, அந்த கூட்டத்திலே இருந்துதான் எனக்கு 68 பேர் கிடைத்திருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த காந்திய மக்கள் இயக்கம் தேர்தல் களத்தில் நிற்க வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை. என்னிடம் பலர் கேட்ட பொழுது கூட இல்லை, சேவை செய்வதற்காக பிறந்தவர்கள் நாம் என்று. ஆனால் இந்த காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பில் உடுமலை ஒன்றியத்தின் பூலாங்கிணறு ஒன்றியத்தின் துணைத் தலைவராக காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பாக நிற்கிறேன் என்று சொல்லியே துணைத் தலைவராக ஆர்.வி. நவநீதன் என்பவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இவையெல்லாம் அதிசயம். இதே கோவையில் பேரூர் பகுதியில் தீத்திப்பாளையத்தின் பஞ்சாயத்து தலைவர் விஜயலட்சுமி காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பாக முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண். இந்த விஜயலட்சுமி வேறொன்றும் செய்யவில்லை. விஜயலட்சுமியை எதிர்த்தவர்கள் பணத்தை கொண்டு வந்து கொட்டினார்கள். விஜயலட்சுமி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைப்பதற்கு சமூக சேவகையாக மாறினார். அந்த சேவை அந்த பெண்மணியை கொண்டு வந்து சேர்த்தது. எதிர்த்து நின்றவர்கள் டெபாசிட் இழந்தார்கள். இது நல்ல மாற்றம் இல்லையா? நம்மால் முடியாதா? முடியும். நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஹிட்லருடைய வரலாற்றை எடுத்து படியுங்கள். இந்த ஹிட்லருடைய வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. நண்பர்களே, ஹிட்லர் அவன் நேஷனல் சோசியலிஸ்ட் பார்ட்டி என்ற ஒன்றை உருவாக்கி அதை தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்திருந்தானே, அப்படி ஒரு கட்சியே முதலில் கிடையாது. அங்கே இருந்தது ஜெர்மன் லேபர் பார்ட்டி என்ற ஒன்று இருந்தது. அந்த ஜெர்மன் தொழிலாளர் கட்சி அது தீவிரவாதத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய கட்சி. அது என்ன செய்கிறது என்று ஒரு கூட்டத்தை கண்காணிப்பதற்காக ரகசிய போலீஸ் மூலம் அனுப்பப்பட்ட ஒற்றன் தான் ஹிட்லர். அந்த ஹிட்லர் அந்த சபையிலே போய் பார்த்தான். கூடியிருந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஜெர்மன் தொழிலாளர் கட்சி என்று பெயரில் 5 பேர். வெறும் 5 பேர். அந்த வெறும் 5 பேரை இவன் பார்த்தான். அவர்களோடு பேசினான். இவனை அவர்களுக்கு பிடித்து விட்டது, அவர்களை இவனுக்கு பிடித்து விட்டது. நீ ஏன் ஒற்றராக இருக்கிறாய்? நீயே எங்களுக்கு தலைமை தாங்கு என்று சொன்னார்கள். 5 பேரோடு அவன் புறப்படுகிறான். 5 பேர். பிறகு ஜெர்மன் சோசியலிஸ்ட் பார்ட்டி, நேஷனல் சோசியலிஸ்ட் பார்ட்டி, இன்றைக்கு நாசிக்கள் என்று நாம் பேசுகிறோமே, நாசிசம் பாசிசம் என்று பேசுகிறோமே, அந்த நேஷனல் தேசிய சோசியலிஸ்ட் கட்சி என்ற ஒன்றை தொடங்குகிறான். தொடங்குகிற பொழுது நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு அலுவலகம் கிடையாதவனுக்கு, இடிபாடுகளுக்கு இடையே இருக்கிற ஒரு சின்னஞ்சிறு கூடத்தில் கட்சி அலுவலகத்தை உருவாக்குகிறான். ஒரு ஆள் கிடையாது, ஒரு பைசா கிடையாது. தனி மனிதனாக எழுந்தான். இனத்தின் உணர்வை தூண்டினான். முதல் உலக போரில் அந்த போர் முடிவில் வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எப்படி ஜெர்மன் அவமதிக்கப்பட்டது என்பதை திரும்ப திரும்ப சொன்னான். ஹிட்லருக்கு நிகரான பேச்சாளனே கிடையாது. தன்னுடைய பேச்சினால் 5 பேர் இருந்த ஒரு அமைப்பை ஆளும் கட்சியாகவே மாற்ற முடிந்தது என்றால் பேச தெரிந்த வைகோ அதை ஏன் செய்ய முடியாது? ஆனால் ஜெர்மானியர்கள் நல்லவர்கள். ஒரு தவறானவனுக்கு பின்னால் கூட கண் மூடி கொண்டு போனார்கள்.
நீங்கள் இருக்கிறீர்களே, நல்லவனுக்கு பின்னாலே வருவதில்லை என்று சத்தியம் செய்துவிட்டு வாழ்பவர்கள். அதனால் தானே கலைஞர் இன்றும் தெம்பாக சொல்கிறார். பத்திரிகையாளர்கள் இப்பொழுது பார்த்து கேள்வி கேட்கிறார்கள், கலைஞர் அவர்களே, நான் படித்த பொழுது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. கலைஞர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று நினைக்கிறீர்களா? அவர் சொல்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க ஒரு கொம்பனும் இந்த மண்ணில் இல்லை. திமுக கழகம் என்பது தமிழரின் அடையாளம். எவ்வளவு தெம்பிருக்க வேண்டும்! திமுக என்பது தமிழரின் அடையாளம். நான் சொல்கிறேன் கலைஞரே, ஊழலின் அடையாளம் எது? திமுக. அருவருப்பான குடும்ப அரசியலின் அடையாளம் எது? திமுக. தமிழ் இனத்தினுடைய பண்பாட்டு சீரழிவை சிதைத்ததன் அடையாளம் எது? திமுக. பொய்மையும் போலித்தனமும் நிறைந்ததுதான் அரசியல் என்ற முடிவுக்கு இந்த தமிழ் சமுதாயத்தை வரவழைத்ததன் அடையாளம் எது? அது திமுக. இதுவா தமிழனின் அடையாளம்? இதுதான் தமிழனின் அடையாளம் என்றால் மானமுள்ள தமிழர்கள் 4 சாகலாம். இன்னமும் கலைஞரால் ஆட்சிக்கு வர முடியும் என்று நினைக்க முடிகிறது என்றால் உங்கள் மீது அவருக்கு இருக்கிற அளவற்ற நம்பிக்கை. அளவற்ற நம்பிக்கை. எப்படியும் ஜெயலலிதா இந்த 5 ஆண்டு காலத்தில் தவறுகளை செய்வார். நான் அடிக்கடி சொல்வேன், கலைஞர் கருணாநிதியை ஆட்சியிலே இருந்து இறக்க வேண்டும் என்றால் நாம் ரொம்பவும் சிரமப்பட்டு வியூகம் அமைத்து போர்க்களத்தில் நின்று போராடித்தான் இறக்க முடியும். ஜெயலலிதாவை ஆட்சி பீடத்திலிருந்து இறக்க வேண்டும் என்றால் நாம் உட்கார்ந்த இடத்திலேயே பார்த்து கொண்டிருக்கலாம். அவரே பள்ளம் பறித்து அவரே விழுந்துள்ளார். அவருக்கு எதிரி அவர்தான். இப்பொழுது அவர் நினைக்கிறார், நம்மை வீழ்த்துவதற்கு நம் வீட்டுக்குள்ளேயே ஒரு எதிரியை இவ்வளவு காலம் வளர்த்து வைத்திருந்தோமே. யோசிக்க வேண்டும் நீங்கள். சசிகலா குடும்பம் தமிழகத்தில் வரைமுறையற்ற அளவுக்கு சொத்து சேர்த்த பொழுது ஜெயலலிதாவுக்கு கோபம் வரவில்லை. சசிகலா குடும்பம் தமிழக அரசின் அதிகாரிகளை தன் இச்சைப்படி ஆட்டி படைத்த பொழுது ஜெயலலிதாவுக்கு கோபம் வரவில்லை. சசிகலாவின் கணவர் நடராஜன் உலகம் முழுவதும் உலா வரக்கூடியவர். அவர் உண்மையிலேயே உலகம் சுற்றும் வாலிபர் என்றால் அவர்தான். எங்கிருந்து வந்தது இந்த பணம்? இப்படி உலகம் முழுவதும் ஒரு மனிதன் நினைத்தால் சுற்றுகிறானே, எப்படி வந்தது? என்றாவது ஜெயலலிதா கோபப்பட்டாரா? சசிகலாவை வீட்டுக்கு அனுப்பினாரா? சமூகத்தின் சொத்து சூறையாடப்பட்ட பொழுது ஜெயலலிதா கவலைப்படவில்லை. அதிகார வர்க்கம் ஆட்டி அலைக்கழிக்கப்பட்ட பொழுது ஜெயலலிதா கவலைப்படவில்லை. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிப்பது என்பது போல பெங்களூரில் மாற்றாக ஒரு தீர்ப்பு வந்து சேர்ந்தால் நம்மை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நடராஜன் குடும்பம் அதிகாரத்தில் அமரப்போகிறது என்ற செய்தி கிடைத்த பிறகுதான் அவர் பொங்கி எழுந்தார். ஆனாலும் நான் ஜெயலலிதாவை பாராட்டுகிறேன். சசிகலா குடும்பம் மீண்டும் உங்களிடம் வந்து சேர்ந்தால் அது உங்களுடைய விதிப்பயனும் வினைப்பயனும் மட்டுமல்ல, தமிழகத்தின் விதிப்பயன் அது. எனவே நீங்கள் 5 ஆண்டு காலம் ஒரு நேரிய ஆட்சியை தருவதற்கு இப்பொழுதும் வாய்ப்பு இருக்கிறது. அது சசிகலா குடும்பத்திடமிருந்து எவ்வளவு தூரம் விலகி நிற்கிறீர்கள் என்பதுதான். ஒரு நேர்மையான தூய்மையான ஆட்சியை ஜெயலலிதாவே தர விரும்பலாம். நான் இந்த இடத்திலிருந்து சொல்கிறேன், ஜெயலலிதாவே தர விரும்பலாம். அன்னை தெரசாவாக ஆக வேண்டும் என்ற ஆசை கூட ஜெயலலிதாவுக்கு வரலாம். ஆனால் ஜெயலலிதாவின் பக்கத்திலே இருக்கக்கூடிய அதிமுகவின் 2ஆம் மட்ட தலைவர்களிலே இருந்து வட்டம் ஒன்றியம் வரையில் மகாத்மா காந்தியின் பேரப்பிள்ளைகளா? வானத்திலே இருந்து மண்ணை நோக்கி இறங்கக்கூடிய மழை துளியை போல் மாசற்ற மனிதர்களா? இவர்களை வைத்துக் கொண்டு இந்த சமூகத்தில் ஊழலற்ற நிர்வாகத்தை ஜெயலலிதாவால் தர முடியாது. இன்றைக்கு டாஸ்மாக் என்றால் டாஸ்மாக் பக்கத்திலே பார் அட்டாச் என்றால் அத்தனை பாரும் அதிமுகவுக்கு. எலைட் பார் என்றால் அத்தனை எலைட் பாரும் அதிமுகவுக்கு. பொதுப்பணித்துறையிலே இருந்து ஊராட்சி வரையில் டெண்டர் விடுவது என்றால் அத்தனை டெண்டரும் பின்னாலே அதிமுக.
நேற்று திமுக, இன்றைக்கு அதிமுக. ஆட்சி மாற்றம் என்ற பெயரால் ஒரு காட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதே தவிர அரசியல் மாற்றம் நிகழவே இல்லை. எனவே அந்த அரசியல் மாற்றத்தை நோக்கி நாம் நடக்க வேண்டும். அந்த அரசியல் மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் இன்னமும் நீங்கள் தனித்தனி தீவுகளாக இருப்பது சமூகத்தின் மீது உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லாமல் வெறுமனே கண்ணீர் விடுகிறீர்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்வேன். உண்மையில் உங்களுக்கு சமூகத்தின் மீது கவலை இருந்து என் ரத்தம் கொட்டி பேசுகிறேனே, 10 பைசா எனக்கு இதில் பயனுண்டா? வைகோ முதலமைச்சரானால் முதலில் அந்த பக்கமே திரும்பாதவனாக நான் இருப்பேன். நல்ல கண் ஐயாவின் பக்கத்தில் நெருங்கி நெருங்கி நிற்பேன். காரணம், அவர் பக்கத்தில் போய் நின்றாலும் செப்பு காசு தேராது. ராமகிருஷ்ணனுக்கு தோழனாக கடைசி வரை இருப்பேன். ஒரு 10 பைசாவையும் அறத்திற்கு புறம்பாக சேர்த்த மனிதன் என்று எவனாலும் சொல்ல முடியாது. இப்படி நேர்மையாளர்கள் இருக்கிறீர்களே. இன்றைக்கும் இந்த மண்ணில் அரசியல் உலகத்தில் தொண்டர்களுக்கு இடையே அழுக்கு படிந்துவிட்ட நிலையிலும் இடதுசாரி இயக்கங்களில் தங்களை மெழுகுத்திரிகளாக மாற்றிக்கொண்டு அர்ப்பணிக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். 100 விழுக்காடு என்று எந்த இடத்திற்கும் மதிப்பெண் போட முடியாது என்றாலும் அதிகமான மதிப்பெண்ணை பெறக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் அது இடதுசாரி இயக்கங்கள் என்று மார்பை நிமித்தி நான் சொல்வேன். அந்த இயக்கங்களுக்கு இந்த பொறுப்பு இல்லையா? எனவே உங்களிடம் நான் மன்றாடி கேட்கிறேன். நீள பேச விரும்பவில்லை, வைகோ பேச வேண்டும். இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். ஒன்றே ஒன்றுதான் நான் உங்களிடம் வேண்டிக் கொள்வது. நண்பர்களே, நீங்கள் ஒரு புதிய புரட்சிக்கு பூபாலம் இசைத்தாக வேண்டும். ஒரு லோக்பாலுக்கு நேர்ந்த கதி என்ன என்பதை சிந்தியுங்கள். 1968 இருந்து இந்த லோக்பால் மசோதா வருகிறது. லோக்பால் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? Protection for the people. மக்களுக்கு பாதுகாப்பு. மக்களுக்கு பாதுகாப்பு என்கிற சொற்பதத்தை பயன்படுத்தி ஒரு மசோதா 68 இருந்து வருகிறது. யோசியுங்கள். 43 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 43 ஆண்டுகளில் ஒரு லோக்பால் மசோதா சட்ட வடிவம் பெற முடியவில்லை. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில்